அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர் சுரேஷ், ஃபவுண்டர் ஆஃப் ரீகெய்னிங் ஸ்டடி சென்டர், காட்டுமன்னார் கோயில். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். நம்ம வந்துட்டு பிஜிடிஆர்பிக்கான நோட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ளஸ் செட் எக்ஸாமுக்கும் நெட் எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக அந்த நோட்ஸ் அப்படியே பயன்படும். மாடர்ன் ட்ராமாஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த மாடர்ன் ட்ராமாஸில் லாஸ்ட்டு 3 பார்ட் பார்த்துட்டோம். அதோட கண்டினியூட்டியாக நம்ம வந்து மாடர்ன் நாவல் பார்க்க போகிறோம். இந்த மாடர்ன் ட்ராமாவில் வந்துட்டு நம்ம கொஷின் கேட்டிருந்தோம். அதாவது தொடர்ந்து நம்ம போடுற வீடியோஸில் கொஷின் கேட்போம். அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு ஒரு 5000 வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் நம்ம சென்டர் சார்பாக. அதன்படி லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷின் வந்துட்டு 3 கொஷின் கேட்டிருந்தோம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஷின், ஹூ காயின்ட் த ஃப்ரேஸ் தியேட்டர் ஆஃப் அப்சர்வ் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு ஆன்சர் வந்துட்டு மார்டின் எஸ்லின். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இன் விச் ஒர்க் யூஜின் ஓநெயில் எக்ஸ்பெரிமெண்ட் வித் ரியாலிசம் அண்ட் எக்ஸ்பிரஷனிசம் அப்படின்னு கேட்டிருந்தோம். தி எம்பரர் ஜோன்ஸ். அண்ட் தேர்ட் கொஸ்டின், இன் விச் ஆஃப் ஆர்த்தர் மில்லர்ஸ் செமி ஆட்டோபயோகிராஃபி ஹி டிஸ்கஸ் ஹிஸ் ரீசன்ட் டிவோர்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஒய்ஃப் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆஃப்டர் த ஃபால். இது 3 கொஸ்டினுமே 3 கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்க யாருமே கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட் 2 ஆன்சர் மட்டும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னு தெரில, ஒருவேளை ஃபாலோ பண்ண முடியலையா என்னன்னு தெரில. அட்லீஸ்ட் எக்ஸாக்ட் ஆன்சர் தெரினாலும் நியரஸ்ட் ஆன்சராக வந்து கொடுங்க. நியரஸ்ட் ஆன்சர், அதாவது அட்லீஸ்ட் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். தென் நம்ம மாடர்ன் நாவல் பார்க்க போகிறோம். அந்த மாடர்ன் நாவலில் வந்துட்டு நம்ம உள்ள 3 கொஷின் கேட்டிருக்கோம். அதில் இப்போ ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, இன் விச் பிளே எட்வர்ட் பாண்ட் யூஸ் ஷேக்ஸ்பியர் அஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் கேரக்டர். ஓகேவா? இது கொஷின். இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதனுடைய கண்டினியூட்டியாக நம்ம வந்துட்டு மாடர்ன் நாவல் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அந்த மாடர்ன் நாவலில் வந்துட்டு ஏதாவது கொஷின் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் கொஷின் கேளுங்க. ப்ளஸ் அதில் கொஷின் கேட்டிருக்கோம், அதுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். நன்றி. The modern novel is the novel written in the modern times, the 20th century and the end of the 19th century. It necessarily reflects the aspiration. ஸோ மாடர்ன் நாவல் அப்படின்னு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியலனாலும் ஜென்ரலாக சொல்லலாம். என்ன அப்படின்னா, 19th செஞ்சுரியோட எண்டில், அதாவது விக்டோரியன் பீரியட் இருக்கு இல்லையா, அதனுடைய எண்டுலேயும் 20th செஞ்சுரியோட பிகினிங்லேயும் எழுதப்பட்டது எல்லாமே வந்துட்டு மாடர்ன் நாவல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். தென் it necessarily reflects the aspirations, concerns, fears, way of thinking, as well as the artistic and literary taste of the modern era. Modern novel breaks away with many of the literary conventions of the novel written in the preceding period. So, விக்டோரியன் ஏஜில், அதாவது பிகினிங்கில் வந்துட்டு எழுதப்பட்ட லிட்ரேச்சர் அல்லது ரொமான்டிக் பீரியடில் எழுதப்பட்ட லிட்ரேச்சருடைய அந்த ட்ரெடிஷன்லேருந்து ஃபுல்லாக இந்த மாடர்ன் நாவல் வந்து மாறுபட்டிருக்கு. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ரொமான்டிக் வியூஸு, இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷனில் ஏற்பட்ட வந்துட்டு இந்த ரிச் அண்ட் புவர் அப்படின்ற அந்த ப்ராப்ளம், அதாவது போவர்ட்டி அப்படின்ற அந்த ப்ராப்ளம், இதுலேருந்து வந்துட்டு நிறைய இந்த கன்வென்ஷனில் வேறுபட்டிருக்கு. The modern novel is realistic. It attempts at a presenting a frank image of the world and all aspects of the human experience. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடர்ன் நாவல்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக் நாவல் தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இட் ப்ரெசன்ட் எ ஃப்ராங்க் இமேஜ், அதாவது ரொம்ப கிளியராக வந்துட்டு அந்த மாடர்ன் டேஸ் அதனுடைய லைஃப் பற்றி வெளிப்படுத்துறது. அண்ட் எக்ஸ்பிரஸ் த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுடைய இயல்பான இந்த அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது. பர்டிகுலராக சைக்காலஜிக்கல் வியூஸை இங்கே நம்ம குறிப்பிடுறோம். இந்த மாடர்ன் நாவல் இஸ் சைக்காலஜிக்கல். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடர்ன் நாவல்ஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய சைக்காலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, under the influence of modern theories of Sigmund Freud, the modern novel tends to reveal the hidden inner motives behind people's action. ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்டோடைய இந்த தியரிஸ் வந்ததுக்கப்புறம், அதாவது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம் அப்படின்ற புக்கு எழுதி அதில் நிறைய தியரிஸ் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, நம்ம கூட ட்ராமாஸில் இதை பற்றி பார்த்துருக்கோம். அந்த தியரிஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய நாவலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கான்செப்டை அப்படியே பயன்படுத்துகிறாங்க, அவங்களுடைய நாவல்ஸில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாடர்ன் நாவல் என்ன பண்ணுது அப்படின்னா, எது ரிவீல் பண்ணுது அப்படின்னா, இன்னர் மோட்டிவ்ஸ்
ஆஃப் த கேரக்டர்ஸ், அதாவது கேரக்டரோட இன்னர் மோட்டிவ்ஸை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் பர்டிகுலராக என்ன கான்செப்ட் அப்படின்னா த ஸ்ட்ரீம் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற டெக்னிக் தான். இந்த டெக்னிக் தான் மாடர்ன் நாவலிஸ்ட் நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்சல் ப்ரௌஸ்ட்டு, ஜேம்ஸ் ஜாய்ஸு, விர்ஜினியா வுல்ஃப் இவங்கெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. இது வந்துட்டு இந்த இந்த ஃப்ரேஸை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது யார், காயின் பண்ணது யாருன்னா அலெக்சாண்டர் பெயின் அப்படின்றவர். அதுக்கப்புறம் வில்லியம் ஜேம்ஸ் வந்துட்டு சைக்காலஜிஸ்ட் இல்லையா, அவர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பார் அவருடைய ஒர்க்ஸில். அப்புறம் டோரத்தி ரிச்சர்ட்சன் வந்துட்டு நாவல்ஸில் இதை அப்ளை பண்ணியிருப்பாங்க. இதை ஒரு கிரிட்டிக்மே சிங்க்ளையர் அப்படின்ற கிரிட்டிக் வந்துட்டு இந்த ஒர்க் எடுத்து இவங்களுடைய ஒர்க்ஸ், அதாவது பாயிண்ட் அவுட் ரூஃப் அப்படின்ற ஒர்க் எடுத்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அதில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்கு, அதை இவங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது வந்துட்டு என்னன்னா, இட் ரெஃப்ளெக்ட்ஸ் த கேரக்டர்ஸ் ஜம்பிள்டு ஃப்ளோ ஆஃப் பர்செப்ஷன், மெமரிஸ் அண்ட் ஃபீலிங். அதாவது மெமரிஸ் வந்து அப்படியே சடனாக மாறி வந்துட்டு திடீர்னு நம்ம இருந்துகிட்டே இருப்போம், திடீர்னு நம்மளோட சின்ன வயசு நினைவுகளும் அப்படியே வந்து போவோம் இல்லையா, இப்படி மாறி ப்ரெசென்ட் டேஸும் அப்படியே பாஸ்ட் டேஸும் மாறி வருது இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The break with linear development, cause and effect presentation of the reality and with the chronological order of the plot mark a large number of modern novels. ஸோ மாடர்ன் நாவல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த chronological order இருக்கும் அண்ட் ரியாலிட்டி அதிகமாக இருக்கும். என்ன அப்படின்னா இந்த இதற்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட், அதுவும் பர்டிகுலராக இந்த வேர்ல்டு வார் 1 and 2 இதனுடைய எஃபெக்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக வெளிப்படும். அது chronological ஆர்டரில் அதை வெளிப்படுத்தியிருப்பாங்க. The impact of the two world wars has left its mark on modern art and literature. ஸோ இந்த மாடர்ன் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வார் எஃபெக்ட்ஸ் தான் வந்துட்டு மெயின் பர்பஸாக இருக்கும், அல்லது மெயின் தீம்ஸாக இருக்கும். A deep sense of pessimism has replaced the 19th century optimism. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ட்ராமா பார்க்கும்போது இதை பற்றி பேசியிருக்கோம். இந்த விக்டோரியன் பீரியடில் அல்லது விக்டோரியன் ஏஜில் உள்ள நாவலிஸ்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த ப்ரீட் ஆஃப் லைட் மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் உள்ள ரைட்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட தீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்சுவஸ்னஸ் அண்ட் ரிலீஜியஸ்னஸ் அதிகமாக இருக்கும். அதில் வந்துட்டு எல்லாமே ஆப்டிமிசம் அதிகமாக இருக்கும். ஆப்டிமிசம்னா ஃப்யூச்சரில் ஹோப் இருக்கும் இல்லையா, ஹேவிங் ஹோப் இன் த ஃப்யூச்சர் அப்படின்றது தான். ஆனால் மாடர்ன் நாவல்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன அதிகமாக இருக்குன்னா பெசிமிஸ்ட் தாட்டு தான் அதிகமாக இருக்கும். பெசிமிசம் அப்படின்னா நோ ஹோப் இன் த ஃபியூச்சர், அதாவது எதிர்காலத்தை பற்றி பெருசாக வந்துட்டு யோசிக்கவே தேவையில்ல, இல்லை யோசிக்கக்கூடாது. இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம எப்படி சஃபர் ஆகிறோம் அப்படின்றத மட்டுமே பேசக்கூடியதான் இந்த மாடர்ன் நாவல். ஃபியூச்சரில் வந்துட்டு நமக்கு வாழ்க்கை மாறும், திடீர்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட லைஃப் மாறும் அப்படின்ற நம்பிக்கையை வந்துட்டு கொடுக்கக்கூடாதுன்றது மாடர்ன் நாவலோடைய பர்போஸ். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய நாவல்ஸில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இங்கிலாந்து மட்டும் ஒரு செட்டிங்காக பயன்படுத்தலை, இங்கிலாந்தை தவிர்த்து நிறைய பிளேசஸ் வந்துட்டு அவரோட செட்டிங்காக பயன்படுத்தியிருக்காரு. ஸோ ஹி வாஸ் பார்ன் ஜோசப் தியோடர். ஸோ மாடர்ன் நாவலிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஜோசப் கான்ராட் தான் பார்க்க போகிறோம். 1857 1924 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஆல்சோ யூஸ்ட் வைடர் வேர்ல்டு பியாண்ட் இங்கிலாந்து அஸ் செட்டிங் ஃபார் ஹிஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இன் கேரக்டர் அண்ட் மோட்டிவ். ஜென்ரலாக இங்கிலீஷ் நாவலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கிலாந்தை தான் செட்டிங்காக வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்துட்டு அவங்களோட நாவல் பேக்ரவுண்டாக இல்லை செட்டிங்காக வச்சுப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கிலாந்தை தவிர்த்து மற்ற பிளேஸையும் வந்துட்டு செட்டிங்காக பயன்படுத்துகிறார் அவருடைய நாவலுக்கு. ஹி வாஸ் பார்ன் ஜோசப் தியோடர் கான்ராட் கொர்ஸ்னோவிஸ்கி, இதுதான் அவருடைய உண்மையான பெயர். அதுக்கப்புறம் ஜோசப் கான்ராட்னு மாற்றிக்கிறாரு. அண்ட் பார்ன் ஆஃப் பாலிஷ் பேரண்ட்ஸ், போலந்து நாட்டை சேர்ந்தவர். அண்ட் டிட் நாட் லேர்ன் இங்கிலீஷ் அன்டில் ஹீஸ் இயர்லி 20s. ஸோ ரொம்ப நாள் வந்துட்டு அவர் இங்கிலீஷ் கற்றுக்கவே இல்லை, இங்கிலீஷ் லேர்ன் பண்ணாமே இருந்திருக்காரு. ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டு இங்கிலீஷ் லேர்ன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டு ரைட்டராக உருவாகியிருக்காரு. இன் ஹிஸ் இயர்லி நாவல்ஸ் கான்ராட் யூசஸ் ஹிஸ் sea experiences in remote places as a means of exploring human character and English codes of honor and loyalty in particular. அவருடைய இயர்லி நாவல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அனுபவங்கள், அதாவது பிரிட்டிஷ் மெர்ச்சண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் அவருடைய அனுபவங்களில் வந்துட்டு கடலில் பயணம் பண்ணும்போது அதனுடைய அனுபவங்களை அவர் வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்காரு. பர்டிகுலராக கோட்ஸ் ஆஃப் ஹானர் அண்ட் லாயல்ட்டி, அதாவது லாயல்ட்டி பற்றியும் ஹானர் பற்றியும் வந்துட்டு அதில் அவருடைய நாவல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஹிஸ் சிச்சுவேஷன்ஸ் ஆர் ஆஃபன் எக்ஸ்ட்ரீம் அண்ட் டெஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் டு தேர் லிமிட்ஸ். அதாவது இந்த கேரக்டரோடைய
நிலைகள், அதாவது சுச்சுவேஷன்ஸை வந்துட்டு விவரிக்கும் பொழுது வந்துட்டு அவங்களுடைய லிமிட்ஸ் என்ன, அவங்க அந்த மாதிரி டைமில் அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், எப்படி வேதனைப்படுவாங்க அப்படின்றது தான் இவருடைய நாவல்ஸில் விவரிச்சிருப்பார். அவருடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் ஒர்க்னா லார்ட் ஜிம் தான். இஸ் த ஸ்டோரி ஆஃப் எ யங் இங்கிலீஷ் மேன் ஹூ பேனிக்ஸ் அண்ட் டிசர்ட் ஷிப். லார்ட் ஜிம் அப்படின்ற கேரக்டர் வந்துட்டு ஷிப்பில் பயணம் பண்ணும்போது அவனுடைய பயத்தால் அவன் எப்படி அதை விட்டு ஓட போகிறான் அப்படின்றத பற்றி தான் இந்த நாவல். இன்னசென்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தி ரிசல்ட்டிங் மாரல் growth which the character undergoes turn Jim into a contrarian hero. லார்ட் ஜிம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்னசென்ஸ் கை அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவன் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கான், அதனால் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வந்துட்டு அவனுடைய அந்த அந்த இன்னசென்ஸே வந்துட்டு லார்ட் ஜிம்மில் வந்துட்டு கேரக்டராக உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அதாவது ஜோசப் கான்ட்ராவோடைய ஹீரோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னசென்ஸாக இருப்பாங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோஸ்ட்ராமோ. இஸ் ஆஃபன் கன்சிடர்ட் டு பி கான்ட்ராட்ஸ் மாஸ்டர் பீஸ். நோஸ்ட்ராமோ தான் அவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். லைக் மெனி நாவல்ஸ், கான்ட்ராட் நாவல்ஸ், நோஸ்ட்ராமோ இன்வால்வ்ஸ் எ ஜேர்னி டுவர்ட் டிஸ்கவரி எ விவிட் டிஸ்கிரைப்ட் அண்ட் ரிச்லி பீப்புள் கண்ட்ரி ஆஃப் த மைண்ட். இதுலேயும் வந்துட்டு மனிதர்களுடைய மனநிலையை பற்றி ஒரு தேடலில் முடிகிற ஒரு நாவல் தான் இதுவும். நெக்ஸ்ட் அவருடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ் தான். இன் இட் கான்ட்ராட் டிஸ்கிரைப்ஸ் எ லாங் ஜேர்னி டு எ பிளேஸ் deep inside the Belgian Congo. The heart of darkness of the title. Heart of darkness implicitly comments on the imperialism and racism through two characters, Kurtz and Charles Marlowe. Next important work பார்த்தீங்கன்னா Under Western Eyes. So Under Western Eyesல பார்த்தீங்கன்னா it is full of cynicism and conflict about the historical failure of revolutionary movements and ideals. So இந்த ஒர்க்கில் கான்ட்ராவுடைய சைனிக்கல் தாட்ஸை பற்றி பேசுது. அண்ட் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸோட ஃபெயிலர்ஸ்னால தான் இங்கே, அதாவது இந்த கிளாஸ் கான்ஷியஸ்னஸ்ஸாக இருக்கு இல்லையா, இப்போ இந்த இம்பீரியலிசம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறது முக்கியமான காரணம்னா இந்த ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸோடைய ஃபெயிலர் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அவரோட இம்பார்ட்டன்ட் நாவல் பார்த்தீங்கன்னா த சீக்ரெட் ஏஜென்ட். அடுத்த நாவல் விக்ட்ரி. இது எல்லாமே அவரோட இம்பார்ட்டன்ட் நாவல்ஸ். Conrad's work is the idea that there is little difference between civilized people and savages. கான்ட்ராவுடைய நாவல்ஸில் வந்துட்டு அவர் மேஜராக யூஸ் பண்ணுற ஐடியா என்ன அப்படின்னா, அந்த டிஃப்ரென்சஸ் சிவிலைஸ்ட் பீப்புளுக்கும் சேவேஜஸ்க்கும் உள்ள அந்த டிஃப்ரென்சஸை வெளிப்படுத்தியிருப்பார் ஐடியாவாக. இங்கே சிவிலைஸ்ட் அப்படின்றது யார் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் பீப்புள், அந்த பீப்புளை பற்றி சொல்கிறது. சேவேஜஸ் அப்படின்றது யார் அப்படின்னா இந்த காலனைஸ்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அதாவது காலனைசர் வேற, காலனைஸ்ட் பீப்புள் அப்படின்றது அவங்கள பற்றி பேசுகிறது. அதாவது பிரிட்டன் வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட காலனியை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களாம் காலனைஸ்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் அனதர் திங், ஹி கிரியேட்டட் நாவல்ஸ் தட் ரெஃப்ளெக்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் யூரோப்பியன் டாமினேட்டட் வேர்ல்ட் இன்க்ளூடிங் இம்பீரியலிசம் அண்ட் காலனியலிசம். நம்ம இந்த சிவிலைஸ்ட் பீப்புள் அண்ட் சேவேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் இம்பீரியலிசம் அண்டு காலனியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய நாவல்ஸ் எல்லாமே இந்த இம்பீரியலிசம்ன்ற கான்செப்டும் காலனியலிசம் அப்படின்ற கான்செப்டும் மேஜராக இருக்கும். இம்பீரியலிசம் அப்படின்னா எ பாலிசி ஆஃப் எக்ஸ்டெண்டிங் எ கண்ட்ரிஸ் பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த்ரூ காலனைசேஷன், யூஸ் ஆஃப் மிலிட்ரி ஃபோர்ஸ் ஆர் அதர் மீன்ஸ். அதாவது ஒரு கண்ட்ரி மேலே இன்னொரு கண்ட்ரி ஆதிக்கம் செலுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் பர்டிகுலராக அந்த மிலிட்ரி ஃபோர்ஸை வச்சு பயன்படுத்தி ஆதிக்கம் செலுத்துறதுக்கு பேர் தான் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் வந்துட்டு இருந்தது இல்லையா, அதெல்லாம் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா காலனியலிசம். காலனியலிசம் இஸ் எ ப்ராக்டிஸ் ஆர் பாலிசி ஆஃப் கண்ட்ரோல் பை ஒன் பீப்புள் பவர் ஓவர் அதர்ஸ் ஆர் ஏரியாஸ் often by establishing colonies and generally economic dominance. காலனைசேஷனில் பொறுத்த வரைக்கும், அதாவது காலனியலிசம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அதில் வந்துட்டு எக்கனாமிக் டாமினன்ஸ் இருக்கும். ஒரு கண்ட்ரி வந்துட்டு எக்கனாமிக்கலாகவும் சரி, ரிலீஜியஸாவோ அல்லது லாங்குவேஜ் ரீதியாவோ அல்லது கல்ச்சுரல் ரீதியாவோ ஒரு கண்ட்ரி மேலே தன்னுடைய கல்ச்சுரலையோ அல்லது எக்கனாமிக்கையோ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பேர் தான் காலனியலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஆதிக்கம் செலுத்துதல், அதாவது எக்கனாமிக் டாமினன்ஸ், அதுதான் வந்துட்டு காலனியலிசம் அப்படின்னு சொல்லலாம்.
எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிரிட்டன் வந்துட்டு இந்த 17th செஞ்சுரியில் வந்துட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க பாருங்க. அப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ்ஸு ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ்லாம் வந்துட்டு அவங்க மேலே போய் இம்போஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் காலனியலிசம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா மேலே பண்ணதுக்கு பேர் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஜோசப் கான்ட்ரோட ஜென்ரல் தீம்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பீரியலிசம், காலனைசேஷன், எக்ஸ்ப்ளோரேஷன், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், ஏலியனேஷன், ஐசோலேஷன் அண்ட் மாரல் கரப்ஷன். த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாவலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ட் மேடக்ஸ் ஃபோர்ட் அப்படின்றவர் பற்றி பார்க்க போகிறோம். ஆஸ் அன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட், போயட், கிரிட்டிக், ஆட்டோபயோகிராஃபர் அண்ட் எடிட்டர். ஸோ ஃபோர்ட் மேடக்ஸ் ஃபோர்ட் அவருன்ற பார்த்தீங்கன்னா நாவலிஸ்டாக இருக்கார். அவர் ஒரு இங்கிலீஷ் ரைட்டர், போயட்டு, கிரிட்டிக், ஆட்டோபயோகிராஃபர் அண்ட் எடிட்டர். அண்ட் பீயிங் ஃபவுண்டர் ஆஃப் த இங்கிலீஷ் ரிவ்யூ, டிரான்ஸ்அட்லாண்டிக் ரிவ்யூ, 2 மேகசின், லிட்ரரி மேகசின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த மேகசின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. அதாவது தாமஸ் ஹார்டியோட போயம்ஸ் வந்துட்டு எந்த மேகசினோ அல்லது ப்ரெஸ்ஸோ வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது பப்ளிஷ் பண்ணுறதுக்கோ ரெடியாக இல்லை. ஸோ அந்த கோபம் தான் அவருக்கு வந்துட்டு இந்த த இங்கிலீஷ் ரிவ்யூ அப்படின்ற லிட்ரரி மேகசினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் நிறைய ரைட்டர்ஸோடைய ஒர்க்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. தாமஸ் ஹார்டி, ஹென்ரி ஜேம்ஸு, ஜோசப் கான்ராடு, ஜான் கேல்ஸ்வர்த்தி, ஹெச்ஜி வெல்ஸு, இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ த இங்கிலீஷ் ரிவ்யூ, த டிரான்ஸ் அட்லாண்டிக் ரிவ்யூ, ரெண்டுத்துலையுமே வந்துட்டு இவர் நிறைய ஒர்க்காக, அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி கான்ட்ரோவர்ஷியல் ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒர்க்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஃபோர்ட் மேடக்ஸ் ஃபோர்டோடைய மேஜர் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த குட் சோல்ஜர். அதனுடைய சப்டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா த சேடஸ்ட் ஸ்டோரி எவர் டோல்டு, which has been described as the greatest tragedy of sexuality in English prose. ஸோ த குட் சோல்ஜர் அதனுடைய சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா த சேடஸ்ட் ஸ்டோரி எவர் டோல்டு அப்படின்றது தான். இது வந்துட்டு இதில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னா செக்ஷுவாலிட்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. அதனால தான் இதை வந்து இப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, த கிரேட்டஸ்ட் ட்ராஜடி ஆஃப் செக்ஷுவாலிட்டி இன் இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதற்கு அடுத்தது இம்பார்ட்டண்டான ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் குயின் அப்படின்ற ஒர்க்கு. இது ஒரு ட்ரையாலஜி, அதாவது 3 நாவல் வந்துட்டு சேர்ந்தது தான் வந்துட்டு இந்த ஒர்க்கு. இதை 1906லேருந்து 1908 வரைக்கும் எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ட் ஹவு ஷீ கேம் டு கோர்ட் 1906, ப்ரைவி சீல் 1907, த ஃபிஃப்த் குயின் க்ரவுண்ட், அது வந்துட்டு லாஸ்ட் ஒர்க் 1908 வந்திருக்கு. ஸோ இந்த 3 ஒர்க்குமே வந்துட்டு ட்ரையாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒர்க் யாரை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி எய்த்தோடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க கேத்ரின் ஹோவார்டு பற்றி இந்த நாவல் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுது. சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து படிக்கணும்னு தெரியும். ஹென்ரி எய்த்தோட பீரியட் தான் டார்க் பீரியட் ஆர் டார்க் ஏஜ்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் தான் தாமஸ் மோர் உட்டோபியா எழுதினார் இல்லையா, அவர் வந்துட்டு அவரை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதாவது வயட் அண்ட் சாரியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணது இந்த டைமில் தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாவல் பார்த்தீங்கன்னா பரேட்ஸ் எண்ட். இது வந்து டெட்ராலஜினா 4 சீக்வன்ஸ் இருக்கும், 4 நாவல் இருக்கும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கும் இந்த நாவலுக்குள்ளே. இந்த நாவல் கிரானிக்கிள்ஸ் த லைஃப் ஆஃப் கிறிஸ்டபர் டெட்ஜன்ஸ், த லாஸ்ட் டோரி, எ பிரில்லியன்ட் கவர்னர் ஸ்டாட்டிஸ்டிஷியன். இந்த நாவல் யாரை பற்றி பேசுதுன்னா கிறிஸ்டபர் டெட்ஜன் பற்றி பேசுது. இவர் ஒரு டோரி. டோரிஸ்னால் உங்களுக்கே தெரியும் யார் அப்படின்னா கன்சர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ட்ரெடிஷ்னலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த கவாலியர்ஸ், ராயலிஸ்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கிங்குக்கு சப்போர்ட் பண்ணவங்க, இவங்கள தான் டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நாவலிஸ்ட் E.M. ஃபாஸ்டர். அவருடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் மார்கன் ஃபாஸ்டர், அதான் அவருடைய ஃபுல் நேமு. 1879லேருந்து 1970 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அவர் ஒரு இங்கிலீஷ் ஃபிக்ஷன் ரைட்டர், இங்கிலாந்து சேர்ந்தவர், இங்கிலீஷ் ஃபிக்ஷன் ரைட்டர், எஸ்ஸேயிஸ்ட் அண்ட் லிபரட்டிஸ்ட். Many of his novels examine class difference and hypocrisy. ஸோ இவரோட நாவல்ஸ்லாம் வந்துட்டு கிளாஸ் டிஃப்ரென்சஸ் பற்றி அதிகமாக பேசுது. கான்ட்ராஸ்ட் ஆர் சென்ட்ரல் டு ஃபாஸ்டர்ஸ் நாவல். கான்ட்ராஸ்ட் அதாவது முரண்பாடு தான், அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் தான் E.M. ஃபாஸ்டருடைய நாவல்ஸில் வந்துட்டு மெயின் தீமாகவே இருக்கும். E.M. ஃபாஸ்டர் வந்துட்டு ஒரு புக் ஒன்று எழுதுறாரு, ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த நாவல். அதாவது நாவலில் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு அதை டிஸ்கஸ் பண்ணுற அந்த புக்கு. அதில் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃப்ளாட் கேரக்டர் அண்ட் ரவுண்ட் கேரக்டர் இதை பற்றி, அதுக்குள்ளே அந்த டிஸ்கிரிமினேஷன் பற்றியும் டிஸ்டிங்ஷன் பற்றியும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாவலுடைய ஸ்டோரி எப்படி இருக்கணும், கேரக்டர் எப்படி அவங்க கொண்டு வரணும், பிளாட்டு,
ஃபேண்டசி, ப்ரொஃபேசி, பேட்டர்ன் இது எல்லாத்தையும் பற்றியும் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. தென் அவருடைய மேஜர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோவர்ட்ஸ் எண்ட். இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் கான்ட்ராஸ்ட் இன் ரிலேஷன்ஷிப். The overt contrast are drawn between two families, the Schlegels and Wilcoxes. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இவருடைய ஒர்க்ஸில் வந்துட்டு நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்கும் அப்படின்னு. இங்கே ரெண்டு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அந்த கான்ட்ராஸ்ட் அதனுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி இந்த ஃபஸ்ட் ஒர்க்கில் ஹோவர்ட்ஸ் எண்டில் பேசியிருக்காரு. தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா எ பேசேஜ் டு இந்தியா. இதுதான் அவருடைய ரொம்ப ஃபைனஸ்ட் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். He questions whether the dualities of East and West, the Indian people and the ruling British can be truly brought together. இந்த ஒர்க்கில் எதை பற்றி பேசியிருக்காருன்னா இந்த இந்தியன் பீப்புளுக்கும் பிரிட்டிஷ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த பிரிட்டிஷ் வந்துட்டு அவங்க அந்த காலனைசர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அது எப்படி இருந்ததுன்னு பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த ஒர்க்கு. இந்த ஒர்க்கோட ஐடியாவை அவர் எங்கேருந்து எடுத்துக்கிட்டாருன்னா ருத்யார்ட் கிப்ளிங் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஆங்கிலோ இண்டியன், அவருடைய ஒர்க்லேருந்து எடுத்திருக்காரு ஒரு போயம் த பேலட் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கோட் வரும். ஈஸ்ட் இஸ் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இஸ் வெஸ்ட் அண்ட் நெவர் தட் ஃபைன் ஷல் மீட் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அந்த லைனை தான் இவரோட நாவல் எடுத்து அப்படியே பயன்படுத்தியிருக்காரு. தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்னு பார்த்தீங்கன்னா வேர் ஏஞ்சல்ஸ் ஃபியர் டு ட்ரெட். தென் நெக்ஸ்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா எ ரூம் வித் எ வியூ. நம்ம ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஒரு நாவல் சொன்னோம் இல்லையா, வேறு ஏஞ்சல்ஸ் ஃபியர் டு ட்ரெட் அண்ட் எ ரூம் வித் எ வியூ. இந்த ரெண்டு ஒர்க்லையுமே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஹி எக்ஸ்ப்ளோர்ஸ் த கான்ட்ராஸ்ட் ரிஃபைன்ட் இங்கிலீஷ் ஜென்டிலிட்டி அண்ட் சென்சுவஸ் இட்டாலியன் வைட்டாலிட்டி. அதாவது ரெண்டு ரூலிங் கிளாஸ், பிரிட்டிஷ் ரூலிங் கிளாஸ்க்கும் இட்டாலியன் ரூலிங் கிளாஸ்க்கும் உள்ள அந்த டிஃப்ரென்சஸ், அந்த கான்ட்ரோவர்சியை பற்றி இந்த ஒர்க்கு பேசுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா மாரிஸ். இந்த மாரிஸ் வந்துட்டு ஹோமோசெக்ஷுவல் லவ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. இந்த நாவலில் ஹோமோசெக்ஷுவல் லவ் பற்றி இஎம் ஃபாஸ்டர் டிஸ்கஸ் பண்ணுறாரு மாரிஸ் அப்படின்ற ஒர்க்கில். ஸோ இவரோட நாவலில் பொறுத்த வரைக்கும் என்ன வெளிப்படும், எதை ப்ரெசென்ட் பண்ணுவார்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ரெண்டு, அதாவது இந்தியன் பீப்புளுக்கும் இந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை பற்றி அதிகமாக இவருடைய ஒர்க்ஸை டிஸ்கஸ் பண்ணும். அதுக்கு ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா எ பேசேஜ் டு இந்தியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ராமட்டிஸ்ட் யாருன்னா ஜான் கேல்ஸ்வொர்த்தி. ஜான் கேல்ஸ்வொர்த்தி வந்துட்டு 1867 1933 வரைக்கும் வந்திருக்காரு. அவர் ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட் அண்ட் பிளே ரைட். ஹி ஒன் த நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் இன் 1932. 1932 நோபல் பிரைஸ் வந்துட்டு வாங்கியிருக்காரு லிட்ரேச்சருக்காக. கேல்ஸ்வொர்த்தியோட ஆட்டிடியூட் வந்துட்டு ஆம்பிகியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட ஆட்டிடியூட் கேல்ஸ்வொர்த்தி இஸ் ஆம்பிகியூஸ் இன் ஹிஸ் ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் த ஃபேமிலி. Question: Who coined the phrase kitchen sink realism? Who coined the phrase kitchen sink realism? His initial aim was satire, but his character became typical figures from the British bourgeoisie. Purpose of the novel அப்படின்னு பார்த்தீங்கன்னா satire. ஆனால் அவர் வந்துட்டு இவருடைய ஒர்க்கில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அந்த கேரக்டர்ஸை தான் வந்துட்டு, அதாவது மெம்பர்ஸை தான் கேரக்டர்ஸாக யூஸ் பண்ணியிருப்பார் இவருடைய நாவல்ஸில். The novels are traditional insofar as major crises of plot are shown through changes in the social, marital or financial status of the main characters. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இவருடைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் மெம்பர்ஸாக இருப்பாங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அந்த மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவருடைய அந்த கேரக்டர்ஸ் மூலமாக மேஜரான கிரைசிஸ் பற்றி பேசுகிறாரு, ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசுகிறாரு. அவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் கிரைசிஸ் கண்டிப்பாக இருக்குது. அவருடைய நாவல்ஸில் வந்துட்டு சோஷியல் கிரைசிஸ் பற்றி பேசுகிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ் பற்றி, மேரேஜ் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசுகிறாரு. ஃபினான்ஷியல் கிரைசிஸ் கண்டிப்பாக வந்துட்டு இவருடைய ஒர்க்ஸில் இருக்கும். ஏன்னா ஜென்ரலாக எல்லாருடைய ஒர்க்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் பற்றி அதிகமாக பேசுவாங்க. ஏன்னா இந்த எக்கனாமிக்கல் டிப்ரெஷன் வந்துட்டு, அதாவது எப்போனா அந்த வேர்ல்டு வார் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்திருக்கும். அதை பற்றி வந்துட்டு பேசும்போது ஃபினான்ஷியல் கிரைசிஸை பற்றி கண்டிப்பாக எல்லா நாவலிஸ்ட்டும் பேசுவாங்க. இவரும் வந்துட்டு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் பற்றி அவருடைய மெயின் கேரக்டர்ஸ் மூலமாக பேசுகிறாரு. அவருடைய மேஜர் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபோர்சிட் சாகா அப்படின்ற ஒர்க் தான். 1906 1921 வரைக்கும் அதை வந்துட்டு எழுதியிருக்காரு சீக்வன்ஸாக. இந்த ஃபோர்சிட் சாகாவில் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு 9 நாவல்ஸ் இருக்குது சீக்வன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா. ஆனால் ஃபஸ்ட்டு 1922 வந்துட்டு பப்ளிஷ் பண்ணும்போது 3 நாவல்ஸு 2 இன்டர்லியூட்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதற்கப்புறம் அதனோட கண்டினியூட்டியாக வந்துட்டு சீக்குவல் எழுதுறாரு.
ஏ மாடர்ன் காமெடி அப்படின்னு, அப்புறம் எண்ட் ஆஃப் த சாப்டர் அப்படின்னு. இந்த ஃபோர்சித் சாகாவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மேஜர் நாவல்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சீரிஸ் ஆஃப் 3 மேஜர் நாவல்ஸ் அப்படின்னு. அது என்ன அப்படின்னா த மேன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இன் சான்சரி, டு லெட் அப்படின்ற 3 நாவல் சீக்வன்ஸ் அதில் இருக்கும் ஃபோர்சித் சாகா. இது ஏற்கனவே டிஆர்பியில் வந்துட்டு ஒரு தடவை கேட்ட கொஸ்டின் இது. இதை தவிர்த்து நம்ம அவர்கிட்ட சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, அவரை பற்றி சொல்ல போகிறது என்னன்னா அவருடைய மேஜர் ட்ராமாஸ் பற்றி சொல்ல போகிறோம். ஏற்கனவே நம்ம ட்ராமா பார்க்கும்போது அதை சொல்லல, அதை மட்டும் தனியாக எழுதிங்க, நாவல் கூட சேர்த்துறாதீங்க. அவரோட மேஜரான ட்ராமாஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த சில்வர் பாக்ஸ், ஸ்ட்ரைஃபு, த ஸ்கின் கேம், ஜஸ்டிஸ், எஸ்கேப். இது எல்லாமே அவருடைய மேஜர் ட்ராமாஸ். த சில்வர் பாக்ஸ், ஸ்ட்ரைஃப், த ஸ்கின் கேம், ஜஸ்டிஸ், எஸ்கேப். நெக்ஸ்ட் மேஜர் நாவலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டஸ் ஹக்ஸ்லே. அவருடைய ஃபுல் நேம் ஆல்டஸ் லியோனார்ட் ஹக்ஸ்லே, அதுதான் அவருடைய ஃபுல் நேம். ஸோ ஆல்டஸ் ஹக்ஸ்லே அப்படின்னு ஜென்ரல் நம்ம வந்துட்டு ஞாபகம் இருக்கும். 1894 1963 வரைக்கும் வந்திருக்காரு. வாஸ் அன் இங்கிலீஷ் ரைட்டர் அண்ட் பிலாசபர். ஹக்ஸ்லே வாஸ் எ பசிஃபிஸ்ட். பசிஃபிஸ்ட்னா உங்களுக்கே தெரியும், ஒன் ஹூ ஹேட்ஸ் த வார். வார் இஸ் அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்றது தான் பசிஃபிசம். அதை ஃபாலோ பண்ணுறவங்க தான் பசிஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. He grew interested in philosophical mysticism and universalism. இந்த mysticism அப்படின்றது என்ன அப்படின்னா insight in ultimate or hidden truth அப்படின்னு சொல்லுவாங்க. Universalism அப்படின்னா a belief that humankind will eventually be saved அப்படின்னு சொல்றது தான் universalism அப்படின்னு அர்த்தம். இந்த கான்செப்டே அவர் எங்கேருந்து எடுக்கிறார் அப்படின்னா ஹிந்துஸ்லேருந்து, இந்தியன் மித்லேருந்து எடுக்கிறார். ரிக்வேதா இருக்கு இல்லையா, அதில் என்ன சொல்லியிருக்குன்னா ட்ரூத் இஸ் ஒன், சேஜஸ் கால் இட் பை வேரியஸ் நேம்ஸ் அப்படின்னு. இந்த மிஸ்டிசிசமும் யூனிவர்சலிசம் அப்படின்ற 2 பிலாசபிக்கல் கான்செப்ட் வந்துட்டு அவருடைய நாவல்ஸ் எல்லாம் வந்துட்டு தெளிவாக வெளிப்படும். ஆல்டஸ் ஹக்ஸ்லே பப்ளிஷ்ட் a number of novels which satirizes contemporary society. இவருடைய நாவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டெம்பரரி சொசைட்டியை சட்டரைஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அவருடைய மேஜர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேவ் நியூ வேர்ல்டு, இதுதான் அவருடைய மேஜர் ஒர்க். அதே இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1932 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படின்ற அந்த டைட்டிலே வந்துட்டு ஐரானிக்கல் யூசேஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரோடைய டெம்பஸ்ட், ஷேக்ஸ்பியர் ட்ராமா இருக்கு இல்லையா, டெம்பஸ்ட் அப்படின்ற பிளே, அதில் வந்துட்டு மிராண்டா அப்படின்ற கேரக்டர் வந்துட்டு ஒரு இடத்துல பேசுவாங்க, ஓ பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படின்னு. அதை தான் இவர் அப்படியே யூஸ் பண்ணியிருப்பார். பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படின்ற அந்த நாவல் வந்துட்டு டைஸ்டோபியன் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே வந்துட்டு ஜார்ஜ் ஆர்வலோட 1984 அப்படின்ற ஒரு நாவல் இருக்கு, அதுவும் டைஸ்டோபியன் நாவல் தான். ஸோ பிரேவ் நியூ வேர்ல்டு depicts a scientifically perfect society based on a caste system in which human beings are conditioned to occupy a place on a social scale. ஸோ இந்த நாவல் வந்துட்டு தெளிவாக ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லுது. என்ன அப்படின்னா இந்த காஸ்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த சாதிகள் ஏற்றத்தாழ்வு, இதை வந்துட்டு தெளிவாக பேசுது. என்ன அப்படின்னா ஒவ்வொரு நிலையில் உள்ள மக்களும் அவங்களுடைய வாழ்விலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க விருப்பப்பட்டு அதை தேர்ந்தெடுக்கல, அவங்களா வந்துட்டு வேற வழி இல்லாமல் அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி பொருந்திக்கிறாங்க அப்படின்றது. அதான் கண்டிஷன் டு ஆக்குபை எ பிளேஸ் ஆன் எ சோஷியல் ஸ்கேல் அப்படின்றது. இந்த சமூகத்தில் எந்த நிலை கொடுத்துருக்காங்களோ அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே வந்துட்டு ஏற்றுக்கொள்ளுதல். The novel provides a prophecy of a world of test tube babies, generic engineering and social control. ஸோ இந்த நாவல் எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபேசி போல தான். டெஸ்ட் டியூப் பேபி, ஜென்ரிக் இன்ஜினியரிங், சோஷியல் கண்ட்ரோல், இது எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம மாடர்ன் டேஸில் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாவல் பார்த்தீங்கன்னா ஐலண்ட், 1962 பப்ளிஷ் ஆயிருக்கு. which appears to describe a society which is genuine utopia, the opposite of brave new world where a good and optimistic life exists. இந்த ஐலண்ட் அப்படின்ற இந்த நாவலில் பார்த்தீங்க அப்படின்னா உட்டோப்பியன் மாடல் வச்சு எழுதியிருப்பார், உட்டோப்பியன் ஐடியாலஜி அப்படின்றது. இதுக்கு முன்னாடி பிரேவ் நியூ வேர்ல்டு டைஸ்டோபியன் நாவல்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டானது தான் உட்டோப்பியன் ஐடியா அப்படின்றது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரேவ் நியூ வேர்ல்டு வந்துட்டு பெசிமிஸ்டிக் லைஃப் பற்றி பேசுறது, ஐலண்ட் வந்துட்டு ஆப்டிமிஸ்டிக் லைஃப் பற்றி பேசுறது. த நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா த டோர்ஸ் ஆஃப் பர்செப்ஷன். தென் அடுத்த ஒர்க்கு ஹெவன் அண்ட் ஹெல். ஃபார் ஹிம் this world is eventually destroyed by a brutal and materialistic dictator, not only echoing the political threats but also reflecting the terror of post-war world which now possessed nuclear weapons. ஏற்கனவே வந்துட்டு இந்த டைஸ்டோபியன் நாவல் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். டைஸ்டோபியன் நாவலுக்கு வந்துட்டு நீங்கள் டெர்மினேட்டர் அப்படின்ற ஒரு மூவி பார்த்துருக்கீங்கன்னா அதுதான் வந்துட்டு ஒரு குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம்.
For him, this world is eventually destroyed by a brutal and materialistic dictator, not only echoing the political threats but also reflecting the terror of the post-war world which now possessed nuclear weapons. ஸோ இந்த உலகம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அழிஞ்சிக்கிட்டே வருது. அது காரணம் யார் அப்படின்னா இந்த ப்ரூட்டல் டிக்டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிக்டேட்டர்ஸ்ன்றவங்க யார் அப்படின்னா தன்னோட தேவைகளுக்காக மக்களை வந்துட்டு ஏமாத்துறது, பொய் சொல்லி வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாத்துறது. உதாரணத்துக்கு வந்துட்டு ஹிட்லர் சொல்லலாம், அவர் ஒரு டிக்டேட்டர். அவர்களை போன்ற ஆட்களால் தான் வேர்ல்டு வார் 1 and 2 வந்துட்டு உருவானது. அதனால் எவ்வளோ மக்கள் வந்துட்டு அழிஞ்சு போனாங்க, எவ்வளோ விஷயங்கள், எக்கனாமிக் டிப்ரெஷன் உருவானது, எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு இந்த வேர்ல்டு வார் தான். ஸோ அதனுடைய உச்சகட்டம் தான் இன்றைக்கி நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்துட்டு எல்லா நாடுகள்கிட்டையும் இருக்குது. அதாவது டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய நாடுகள்கிட்ட கூட இன்றைக்கி நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த வேர்ல்டு அழிவதற்கான ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு அவருடைய டைஸ்டோபியன் நாவலில் சொல்கிறாரு. கொஷின்: whose comedy is known as comedy of manners? I repeat, whose comedy is known as comedy of manners? Next question: Frederick Durand is belongs to which country? Frederick Durand is belongs to which country?